நேத்து வந்து இட் வாஸ் சச் அ ரேர் அண்ட் பியூட்டிஃபுல் டே. ஆனஸ்டா சொல்லணும்னா அது எப்படி கூப்பிடணும்னு கூட எனக்கு தெரியல. வெதர் இட்ஸ் அ ஸ்பெஷல் டே, இல்லைனா வந்து ஒரு டே ஆஃப் செலிப்ரேஷன், இல்லைனா டிவைன் டேயா என்னன்னு கூப்பிடுறது எனக்கு தெரியல. பட் ஐ வுட் சே இட் வாஸ் அ பிளெஸ்ட் டே. பிகாஸ் நான் ஏன் சொல்றேன்னா, நேத்து 3 பெரிய ஒகேஷன்ஸ் வந்து இட் கேம் டுகெதர். ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இட் வாஸ் மிலாடி நபி, ஓணம் அண்ட் டீச்சர்ஸ் டே. ஸோ இதை பற்றி நான் யோசிக்கும் போது ஐ ஃபெல்ட் தட் இது மூணுமே வந்து இட்ஸ் கனெக்டட் டு ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ எஸ், லெட்ஸ் டாக் அபவுட் இட் இன் திஸ் வீடியோ. ப்ராஃபிட்டோட பர்த் மட்டும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு டே இல்லை. முக்கியமாக சொல்ல போனால் கம்பேஷன், ஆனஸ்டி, கைண்ட்னஸ், ஜஸ்டிஸ், இதுதான் வந்து ப்ராஃபிட் முகமது பீஸ் பி அப்பான் ஹிமோட லைஃபோட பில்லர்ஸாகவே இருந்துச்சு. ஓகே, இதை இப்போ நம்ம அப்படியே சைடில் வச்சுட்டு ஆன் த சேம் டே வி ஆல்சோ ஹேட் ஓணம், த ஃபெஸ்டிவல் ஆஃப் கேரளா. மகாபலியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எதுக்காக he was loved by his people so much? Because in his rule it was believed that generosity and fairness தான் வந்து முக்கியத்துவமாக வந்து ப்ளே பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறது வந்து இந்த மக்கள் எல்லாரும் வந்து நம்புறாங்க. And then comes டீச்சர்ஸ் டே. டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனோட பர்த்டே அன்னைக்கு டீச்சர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்றோம். அண்ட் அவர் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணாரு. என்னன்னா, ஒரு நேஷனை பில்ட் பண்றதுக்கு அதோட பாத் வந்து எஜுகேஷன் தான். அண்ட் முக்கியமா வந்து அந்த பாத்தை வந்து லைட் பண்றது வந்து டீச்சர்ஸ் தான் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணாரு.